டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து ஜாயின் ஆகுவாங்க. இவங்க ஒரு ஆடு ஜாயின் ஆகுவாங்க, ரெவன்யூ சைடும் வந்து ஜாயின் ஆயிடுவாங்க. ரெவன்யூவில் அப்படியே கலெக்டர் கீழே டிஆர்ஓ சொன்னது தான், ஆர்டிஓ, தாசில்தாருங்க, அப்படியே விஓ வரைக்கும் வருவாங்க. விஓ இதில் வந்து ஜேடி ஜாயிண்ட் டைரக்டரு, ஏடி இதில் சபார்டினேட்ஸ், அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி வந்துடுவாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் இவங்கெல்லாம் போய் வந்து கலெக்டர்கிட்ட ஜாயின் ஆகி ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ரெடி பண்ணிடுவாங்க. இவங்க டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர், அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வராரு, அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால வந்துடுவாங்க. இவர் வராரு, மினிஸ்டர் வராருன்னா டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியும் வந்துடுவார். செக்ரட்டரி இவருக்கு கீழே டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே டைரக்டர் வருவார். அவரும் ஐஏஎஸ் சீனியருங்க, சீனியர் ஐஏஎஸ் செக்ரட்டரி, டைரக்டர் ஆல்சையா ஐஏஎஸ் ஆல்சையா. இப்போ இந்த 2 டிபார்ட்மெண்ட் ஜாயின் ஆகுது. ரெவன்யூவும் ஜாயின் ஆகும் டிபார்ட்மெண்ட்டு, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டும் ஜாயின் ஆகும். அதே மாதிரி லோக்கல் மினிஸ்ட்ரி, இவர் ஒரு டிபார்ட்மெண்ட் ஆப்பார். லோக்கல் மினிஸ்டர் ஒரு டிபார்ட்மெண்ட்டு, இவர் வந்து இதை வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் ஆப்பார். ஆர் ஃபாரஸ்ட் மினிஸ்டர், ஆர் லேபர் மினிஸ்டர். ஏதோ ஒரு மினிஸ்டர், லோக்கல் மினிஸ்டர். அப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டரும் வருவாங்க, ரெவன்யூ சைடும் வருவாங்க. இதில் ஆஃபீஸர்ஸ் வரமாட்டாங்க, இதில் வருவாங்க. லோக்கல் மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர் வந்தால் டிஓ சிஓங்க அவரும் வருவாங்க. இவர் வரதுனால, மினிஸ்டர் வரதுனால இவங்க வருவாங்க. இப்போ இந்த ரெவன்யூ எஜுகேஷன்லேயும் வருவாங்க, இல்லை ஃபாரஸ்ட் மினிஸ்டர், இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, டிஎஃப்ஓ டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், ஐஎஃப்எஸ் கேடர் இவங்களும் வருவாங்க. ப்ளஸ் வந்து ரெவன்யூ சைடு ஜாயின் ஆகும், அக்ரிகல்ச்சரும் ஜாயின் ஆகும். அப்போ 3 டிபார்ட்மெண்ட் ஜாயின் ஆகுது. யார் கண்ட்ரோலில்? கலெக்டர். இந்த ஃபங்க்ஷனை நடத்துறதுக்கு 3 டிபார்ட்மெண்ட்டையும் கூப்பிட்டு இந்த பத்திரிக்கை அடிப்பாங்க பாருங்க, இன்விடேஷன் ப்ராசஸ் வந்து பிஆர்ஓ பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர். இவர் வந்து ஒரு மினிஸ்டர் கண்ட்ரோல் வரார். செய்தி மற்றும் விளம்பரத்துறை. இந்த கண்ட்ரோல்ல இவர் வருவார். இவருக்கு கீழே, இவருக்கு மேலே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வருவாங்க, அதாவது செக்ரட்டரி. இது ஒரு மினிஸ்ட்ரி தான், இது ஒரு மினிஸ்ட்ரி. இந்த மினிஸ்ட்ரி கீழே ஒரு செக்ரட்டரி, டைரக்டர், ஐஏஎஸ் டைரக்டர், ஐஏஎஸ். அப்போ பாருங்க எத்தனை ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு, அக்ரிகல்ச்சர் ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு லோக்கல் மினிஸ்டர் ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ஒரு டிபார்ட்மெண்ட்டு, கலெக்டர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, இந்த பக்கம் வந்து பிஆர்ஓ இன்விடேஷன் அடிக்கிறவரு ஒரு டிபார்ட்மெண்ட். அப்போ இத்தனை டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்தது தான் ஒரு கலெக்டருடைய ரோல். இது மட்டும் இல்லை, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்போ கலெக்டர் எத்தனை வேலையை பார்க்குறாரு. இது இல்லாத வேற டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து சேர்மன் வந்து கண்ட்ரோல் வருவாங்க.
எதுக்குன்னா வந்து அமௌண்ட் சேங்ஷன் வந்து இவர் ஒரு சில டைமில் டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக ஆக்ட் பண்ணுவார். எலெக்ஷன் பஞ்சாயத்து எலெக்ஷனில் வந்து இப்போ வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்காது. அந்த மாதிரி சமயத்தில் வந்து என்ன பண்ணுவார், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் வந்து அதை இன்சார்ஜ் பார்ப்பார். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து இவர் கண்ட்ரோல் பண்ணிக்குவார். பஞ்சாயத்து இப்போ பிடிஓ வராங்க, நெக்ஸ்ட் நகராட்சியில் வந்து நகராட்சி கமிஷனர் வருவாங்க, அவங்களும் இவர் கண்ட்ரோலில் வருவார். இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் மெடிக்கல் டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் வருவார் இவர் கண்ட்ரோலில். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இவர் கண்ட்ரோலில் வருவார். சிஓ டிஓ எல்லாமே ஆல் டிபார்ட்மெண்ட்டு கண்ட்ரோலில் வந்து ஹையர் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட், அதுவே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ன்றது. இதுதான் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இது ஃபங்க்ஷன் முடிஞ்சுன்னா இது ஃபங்க்ஷன் முடிச்சுடுவாங்க. அவ்வளோதான். ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது வந்து இத்தனையும் நடக்கணும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இதே மாதிரி தான் டிஸ்ட்ரிக்டில் நடக்கிற ஃபங்க்ஷன் அத்தனையுமே நடக்கும். இது பார்த்துக்கோங்க எப்படி அப்படின்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒருத்தர் இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரில் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஜாயின் ஆகும். அக்ரிகல்ச்சரில் செக்ரட்டரி வருவார், டைரக்டர் வருவார், ஜாயின்ட் டைரக்டர். இவங்க வந்து டிஸ்ட்ரிக்டில் இருப்பாங்க. இவங்க தான் இப்போ கலெக்டர்கிட்ட லிங்க் ஆகுவாங்க ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு. இவங்களாம் வந்துடுவாங்க. மினிஸ்டர் வராருன்ட்டு மினிஸ்டர்கிட்ட இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை விட இவங்க வந்து சீனியருங்க. செக்ரட்டரி வந்து சீனியர், இந்த சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அதே மாதிரி மினிஸ்டர், இந்த மினிஸ்டர் வந்துடுவார். இந்த லோக்கல் மினிஸ்டர் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் அவங்க ஆஃபீஸர்ஸும் வந்துடுவாங்க. இன்விடேஷன் ப்ராசஸ் வந்து பிஆர்ஓ, த பப்ளிக் ரிலேஷன், இவங்க மினிஸ்ட்ரி கண்ட்ரோலில். இது ஒரு மினிஸ்ட்ரி. அதை பார்த்துக்கோங்க இது எப்படி அப்படின்ட்டு. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கொடுங்க வீடியோ போடும்போது. அவ்வளோதான். இதுக்கு அடுத்தது வந்து யூபிஎஸ்சிஎஸ் பேப்பர் 1 பேப்பர் 2 வருது இல்லைங்களா, அந்த வீடியோ வந்து நான் போடுறேன். ரொம்ப லாங்காக போச்சுன்னா வீடியோ வந்து பார்க்குறதுக்கு இதாகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அப்லோட் பண்ணும்போதே கொஞ்சம் லேட் ஆகுது வீடியோ. அதனால் கொஞ்சம் கட் பண்ணி சின்ன சின்ன வீடியோவை போட்டு கிளாஸை கவர் பண்ணி போகலாம். ஃப்ரீ கிளாஸ் தான், எதுவும் பயப்படாதீங்க யாரும். யூடியூப் சேனலில் இது அப்படியே கொடுத்தீங்கன்னா பெரியார் அம்பேத்கர் ஃப்ரீ ஐஏஎஸ் டிஎன்பிசி குரூப் 1 கிளாஸ் அப்படியே கொடுங்க. ஃபேஸ்புக்லேயும் ஒரு நிமிஷம் கான்டாக்ட் நிரஞ்சலியன் கிளாஸ் டேக்கன் பை. நான் வந்து பிஇ முடிச்சுக்கிறேங்க. ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட். யூபிஎஸ்சி வந்து வெற்றி ஐஏஎஸ் அகாடமி சென்னை. வெற்றியில் தான் வந்து நான் வந்து கிளாஸ் கோச்சிங் போனது. ப்ரிலிமினரிக்கு மெயினுக்குமே ரெண்டுக்குமே போயிட்டு இப்போ படிச்சுருக்கிறேன். ப்ளஸ் வந்து பெரியார் அம்பேத்கர் ஃப்ரீ ஐஏஎஸ் கிளாஸ் வந்து ஃப்ரீயாக எடுக்கலான்ட்டு படிச்சுன்னு இருக்கிறோங்க. இருந்தாலே வந்து கிளாஸும் எடுக்கலாம் ஃப்ரீயாக. நான் படித்தது கொஞ்சம் தெரிஞ்சதை சொல்லலாம் அப்படின்றதுனால. இது எதுக்கு ஃப்ரீ கிளாஸ் கொடுக்குறோன்னா, காமராஜர் வந்து சொல்லிக்கிறார், கல்வி கண் திறந்த காமராஜர் வந்து இலவச கல்வி வேணும் அப்படின்ட்டு. என்னால் முடிஞ்சது ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் எடுக்கிறேன். இதில் நல்லதாக இருந்தால் எடுத்துக்கோங்க. இதில் ஏதாவது கமெண்ட்ஸ் கொஞ்சம் கொடுக்குறதா சப்ஜெக்ட் ஓரியன்டாக கொடுங்க. தேவையில்லாத நீங்கள் ரொம்ப சீனியர்னு கூட இருப்பீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது. ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகி யூபிஎஸ்சியில் டிஎன்பிஎஸ்சியில் கூட நான் டிஎன்பிஎஸ்சி எடுக்கும்போது பார்ப்பீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை டேலண்டான ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் கூட வந்து எதுவும் கிண்டல் அடிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சது நான் எடுக்கிறேன். அதில் வந்து எதுவும் கிண்டல் அடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது இருந்தால் கூட எனக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் கிளாஸ் எடுப்பேன். அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் சொல்கிறது வச்சிங்கன்னா கூட பாயிண்ட்ஸ் வந்து அந்த பாயிண்ட்ஸ் நானே எக்ஸாமுக்கு எனக்கு தேவையானது எதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்குவேன். நல்லது இருந்ததா. அவ்வளோதான். கான்டாக்டு இமெயில் ஐடி வந்து இது
ஃபேஸ்புக் நெடுஞ்செழியன் முனிமாதன் ஃபேஸ்புக் போய் சர்ச் கொடுத்தீங்கன்னா ஃபேஸ்புக் சர்ச்சில் நெடுஞ்செழியன் முனிமாதன் கொடுங்க, அதில் வரும். ஆப்போசிஷன் லீடர் அண்ணா எம்கே ஸ்டாலின் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஆப்போசிஷன் லீடர் ஆஃப் டிஎன் அசம்பிளி. இந்த நெடுஞ்செழி முனிமாதன் கொடுத்தீங்கன்னாவே ஆப்போசிஷன் லீடர் அண்ணா தளபதி அண்ணா எம்கே ஸ்டாலின் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வரும். அந்த ஃபோட்டோவை லிங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் இதுக்குள்ளார வந்துடலாம். இதுலேருந்து லிங்க் வந்து யூடியூப் லிங்க் வந்து இது கொடுப்போம். அப்படியே பெரியார் அம்பேத்கர் ஃப்ரீ ஐஏஎஸ் யூபிசி குரூப் ஒன் கிளாஸ் லிங்க் வந்து எந்தெந்த வீடியோ போடுறோன்னா அதனுடைய வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருவோம். ஹெச்டிஎம்எல் ரிப்போர்ட்டு யூடியூப்னு வரும். அந்த லிங்க் நான் அப்படியே இதை டச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அந்த லிங்க்குள்ளார பெரியார் அம்பேத்கர் ஃப்ரீ ஐஏஎஸ்டி யூபிசி குரூப் ஒன் கிளாஸ்க்குள்ளார உள்ளார நுழைஞ்சிடும். போன உடனே உங்களுக்கு எந்தெந்த வீடியோ இருக்குதோ அதை அப்பப்போ பார்த்துப்பாங்க. அவ்வளோதான் எனக்கு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு. மொபைல் நம்பரும் இருக்குது. இது நோட் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் சப்ஜெக்ட் பற்றி டவுட்டாக இருந்தால் இது போட்டு கேளுங்க. 9442342772 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணு. அவ்வளோதான். அப்படியே பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடுக்கிறேன் கிளாஸ். நான் ரொம்ப டேலண்ட்டுலாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சது நான் எடுக்கிறேன். மேக்ஸ்லாம் வந்து அதிகம் நான் ரொம்ப அப்படியே ஷார்ட்கட்டில் அதிகம் யூஸ் பண்ண மாட்டேன். ரெகுலராக நான் என்ன புரிஞ்சுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி தான் மேக்ஸ் கிளாஸில் ஆப்டிடியூட்லாம் வந்து வரும். அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள். தேங்க்யூ. பாருங்கள் வீடியோ.